ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி பால் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால், சர்க்கரை இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்ததுமே ரவையை போட்டுட்டு இதில் நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு இன்னொரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கலருக்கு நீங்கள் குங்குமப்பூ அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் கேசரி பவுடர் இல்லைன்னா கேசரி கலர் பவுடரும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிண்டிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நெய் பிரிஞ்சு வந்ததுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் அல்வா மாதிரி கிண்ணத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வில்ல போட்டு கூட க்யூபாக கட் பண்ணி சாப்பிடலாம். இது சாமி பூஜை பண்ணுற அன்றைக்கெல்லாம் பிரசாதமாகவும் இதை செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.